வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பரான எள்ளு கத்திரிக்காய் குழம்பு ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன சைஸு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ புளி ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் எள்ளு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி மண் இல்லாமல் புடச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது கடலை, வறுத்த கடலை அதை தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் கடலை எடுத்துக்கலாம். அடுத்தது தேங்காய். இது நல்லா காஞ்சி ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நல்லா காஞ்சி போயிருக்குது. 4 சேப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் சின்ன ஸ்பூன் அளவு துருவி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நான் எள்ளு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துடுறேன். கடலையும் வறுத்துட்டேன். எள்ளு நல்லா வெடிக்கணும். அதை ரொம்ப கருக்கிடாதீங்க, ஸ்மெல்லு வேறு மாதிரி வந்துடும். இப்போ மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதை தனியாக ஆற வச்சுருங்க. உடனே மிக்சியில் போடக்கூடாது. போட்டால் அடியில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இதோட கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தா போதும். அதை சேர்த்து அரைச்சி வச்சுங்க. இப்போ கத்திரிக்காயை 6 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் அந்த கலவையை நம்ம மிக்சரை அழுத்தி விட்டு ஸ்டஃப் பண்ணணும். எள்ளில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் நல்லது. ஆனால் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப நாழியாகவும் செரிக்கிறதுக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இது கொஞ்சமாக சாப்பிட்லாம். எள்ளு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணுமா. மக்னீஷியம் சத்து இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். 3 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் எப்படி வத்த குழம்பு, கார குழம்புக்கு பண்ணுவீங்களோ அதே தான். இப்போ வெந்தயம் நல்லா சிவப்பாகட்டும், கருத்துற வேணாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டெய்லி எள்ளு சாப்பிட்றது நல்லது. தோல் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக வச்சுருக்கிறது. எள்ளு விதைகளை நம்ம அவசியம் டெய்லி எடுத்துக்கணுமா. ஓகே, இப்போ அதோட நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் நல்லா வதக்குவோம். நல்லா கத்திரிக்காய் மேல் தோல்லாம் சுருங்கிருச்சு. இப்போ நல்லா இது பண்ணதுக்கப்புறம், வதங்கினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வெள்ளை கத்திரிக்காயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கல, அதனால் இதுதான் இதில் செஞ்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் அது 1 கப்பு இருக்குது. இப்போ மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நீங்கள் வத்த குழம்புக்கு எப்படி செய்வீங்களோ அதே தான், காரக்குழம்புக்கு சேர்க்குற மாதிரியே தான். இது நான் தனி மிளகா பொடி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 ஸ்பூன் தான் நான் போடுறேன். இப்போ நம்ம புளி கரைசலாக இதில் ஊற்ற போகிறோம். ஒரு கப்பு புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சுருங்க ஆரம்பிச்சிடும், குழம்பு திக்காயிடும். அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க.
நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் கத்திரிக்காய் நம்ம போடுறோம், கத்திரிக்காயை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இதுக்கு தேங்காய் கிடையாது, தேங்காய் போட வேணாம். தக்காளி கிடையாது. பாருங்கள், மூடி வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் ஆகட்டும். இது வந்து சாம்பார் பொடி மாதிரி, ஆனால் மிளகா இல்லாமல் வெறும் வெந்தயம், மல்லி, ஜீரகம் அதை வறுத்து தனியாக ஃப்ளேவருக்காக அரைச்சி நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் எல்லா குழம்புக்கும். அது மட்டும் வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். இது வந்து எள்ளு, நம்ம பாக்கி வச்சுருந்த எள்ளு பொடி, அது 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சரி பார்த்துக்கோங்க, போதுமானு பார்த்துக்கோங்க சால்ட்டு. நல்லா திக்காகிடுச்சு. இப்போயே நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த எள்ளு பொடி சேர்க்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இதோட நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். அது எள்ளோட டேஸ்ட்டை இன்னும் கூடுதலாக கொடுக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லாவே வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு கொடுங்க, அருமையாக இருக்கும். ரெடி. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.